Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 21st sum பார்க்கலாம். The following is the receipts and payments account of Madurai City Club for the year ending 31st March 2018. So Madurai City Club உடைய receipts and payments accounts கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம income and expenditure account and balance sheet போட போறோம். First receiptsல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Balance brought down, cashும் கொடுத்திருக்காங்க, பேங்க்கும் கொடுத்திருக்காங்க. Income and expenditure accountல இதை எடுக்க மாட்டோம். Subscriptions including 4,000 rupees for 2016 to 17, 30,000 rupees outer column கொடுத்திருக்காங்க. அதாவது டோட்டலா இந்த இயர்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணது 30,000 rupees. இதுல 2017கான 4,000 rupeesம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சம் வந்து நம்ம 2018கானது தான் போட போறோம். ஸோ 2017கானது அப்படின்னா ப்ரீவியஸ் இயருடைய 4,000 rupees சப்ஸ்கிரிப்ஷன் இது 30,000ல இருக்கு. ஓகேவா? அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடும்போது நம்ம கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இந்த 4,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் டு லெகசிஸ் கொடுத்துருக்காங்க 9,000. இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். டு ஹால் ரெண்ட் 10,000 rupees கொடுத்துருக்காங்க. டு ஹால் ரெண்ட் அப்படின்றது நமக்கு அப்பப்போ வரக்கூடிய இன்கம் தான், அதனால இதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம். டு ரெசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட் 22,500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஃபண்ட் மேட்சுக்கானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இதை நம்ம கேபிட்டல் ஐட்டமா கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பை அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் 16,500 rupees. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபார்மட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே, அதாவது இப்போ ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரிக்கெட் கிளப்ல கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு சில செலவுகள் ஆகும். ஸோ அந்த செலவுகள் தான் இங்க அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்றதுல வரும். ஓகேவா? ஸோ இது அடிக்கடி நடக்கக்கூடிய செலவுன்றதுனால இது ரெவென்யூ ஐட்டம் தான், அதனால நம்ம இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும். பை மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 19,000 rupees கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு மேட்ச் ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் தான் இது. ஸோ இந்த மேட்ச் ரிலேட்டடா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம லயபிலிட்டி சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல தான் நம்ம போடணும். ஸோ இந்த மேட்ச் எக்ஸ்பென்சஸும் நம்மளுக்கு லயபிலிட்டி சைட்ல பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் தான், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுத்துக்கலாம். பை ஃபர்னிச்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இது அசெட். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல தான் போடணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் கேரி டவுன் கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் 1st April 2017 the club had investment of 40,000 rupees. ஸோ கிளப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கு இயருடைய பிகினிங்ல 40,000 rupees. ஓகேவா? The club also had a credit balance of 30,000 rupees in match fund account. ஸோ மேட்ச் ஃபண்ட் அக்கௌண்ட்ல 30,000 rupees கிரெடிட் பேலன்ஸ்ல இருந்திருக்கு. ஸோ மேட்ச் ஃபண்டுக்காக ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல. ஸோ அதோட சேர்த்து இதையுமே நம்ம போடணும் liability சைட்ல. ஓகே, on 31st March 2017 subscriptions in arrears were 4,000 rupees கொடுத்திருக்காங்க. அந்த subscriptions in arrears on 31st March 2018 were 4,500 rupees. இந்த subscriptions in arrears அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, subscription outstanding தான். ஓகேவா? ஸோ 2017ல 4,000 rupees ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு அண்ட் 2018ஓடது ஒரு 4,500 rupees அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேவா? ப்ரிப்பேர் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்க நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும். ப்ரீவியஸ் இயரோடைய பேலன்ஸ் ஷீட் போட்டு நம்ம கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 40,000 rupees கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 4,000 rupees கொடுத்திருந்தாங்க, இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா தான் வரும் லாஸ்ட் இயரோடதுன்றதுனால. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல பேலன்ஸ் brought down, கேஷ் பேங்க் ரெண்டு கொடுத்திருந்தாங்க இல்லையா, இதையும் நம்ம எடுத்துக்கணும் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றதுனால. 500 rupees and 7,000 rupees. In the books of Madurai City Club balance sheet as on 31st March 2017, previous year தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, அசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 rupees, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 4,000 rupees, கேஷ் அட் பேங்க்ல 7,000 அண்ட் கேஷ் இன் ஹேண்ட்ல 500 rupees போட்டாச்சு. இப்போ liabilitiesல நம்மளுக்கு the club also had a credit balance of 30,000 rupees in match fund account அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா நமக்கு liabilities. ஓகேவா? ஸோ liabilitiesல இந்த 30,000 rupees நம்ம காட்டணும். இந்த 1st April 2017ல தான் இதுவுமே நம்மளுக்கு இருக்கு, அதனால நம்ம இந்த 30,000 liabilitiesல போடணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட்னு போட்டு பேலன்சிங் ஃபிகர் போட்டுக்கோங்க.
இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. கீழே வந்து மேட்ச் ஃபண்ட் 30,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அசட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 51,500 rupees வருது. இந்த 51,500ல இருந்து 30,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 21,500 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்ட் பேலன்சிங் ஃபிகர். பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம். Income and expenditure account for the year ended 31st March 2018, debtor, creditor, expenditure rupees, income rupees எல்லாமே கரெக்டா போட்டுருங்க ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ரெசிப்ட்ஸ்ல இருந்து எதெல்லாம் எடுக்கலாம் பார்க்கலாம். பேலன்ஸ் ப்ராடவுன் வராது, சப்ஸ்கிரிப்ஷன் வரும். 30,000 rupees சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இந்த 4,000 rupees ப்ரீவியஸ் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு இருந்துச்சு, அதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்கம் சைட்ல பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 30,000 rupees இன்னர் காலம்ல போட்டு less received for 2016 to 17. லாஸ்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் 4,000 இன்க்ளூடட்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம இப்போ மைனஸ் பண்ண போறோம். 30,000ல இருந்து 4,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 26,000 rupees. இது கூட 2018 உடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 4,500 rupees கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது கரண்ட் இயரோடது. ஸோ கரண்ட் இயர்ல என்னெல்லாம் நம்மளுக்கு ரிசீவ் ஆச்சோ ரிசீவ் ஆக வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல காட்டணும். ஓகே. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர் 4,500 rupees போட்டாச்சு. இப்போ 26,000 plus 4,500 பண்ணோம்னா 30,500 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெகசிஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஹால் ரெண்ட் நம்ம எடுத்துக்கலாம் 10,000 rupees. அதுக்கப்புறம் ரெசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஃபண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லயபிலிட்டிஸ்ல வரும்னு. ஸோ நம்ம ஹால் ரெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் 10,000. பை ஹால் ரெண்ட் 10,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். பேமெண்ட் சைட்ல அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் 16,500 rupees இருந்துச்சு. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வராது, இதுல வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் பை சண்டரி எக்ஸ்பென்சஸ் 11,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்னிச்சர் வராது, பேலன்ஸ் கேரி டவுனும் வராது. ஸோ இந்த ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 16,500, 11,000 rupees. எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல டு அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் 16,500, டு சண்டரி எக்ஸ்பென்சஸ் 11,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு இன்கம் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 40,500 rupees வரும். அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 27,500 rupees வரும். ஸோ இந்த 40,500ல இருந்து 27,500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 13,000 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு சர்ப்ளஸ். டு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ்னு நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கணும் 13,000 rupees. இப்போ நமக்கு டோட்டல்ல ரெண்டு பக்கமும் 40,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018, liabilities rupees, assets rupees எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ்ல கேபிட்டல் ஃபண்ட் போடணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கேபிட்டல் ஃபண்ட் 21,500 rupees கண்டுபிடிச்சோம். இதை தான் நம்ம போடணும். கேபிட்டல் ஃபண்ட் கூட சர்ப்ளஸ் அமௌண்ட் நம்மளுக்கு இருக்கு 13,000 rupees. இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். லயபிலிட்டிஸ்ல கேபிட்டல் ஃபண்ட்ல 21,500 rupees இன்னர் காலம்ல போட்டு ஆட் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ்னு பிராக்கெட்ல போட்டு 13,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 34,500 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிப்ட்ஸ்ல லெகசிஸ் இருந்துச்சு 9,000 rupees. இதுவும் எடுத்து நம்ம லயபிலிட்டிஸ்ல எழுதிக்கலாம். ஸோ லெகசிஸ் 9,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபண்ட் எடுக்க போறோம். மேட்ச் ஃபண்ட்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட 30,000க்கு கிரெடிட் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த 30,000 நம்ம இங்க எடுத்து எழுதியாச்சு. இங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, கிளப் ஆல்சோ ஹேட் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 30,000 இன் மேட்ச் ஃபண்ட் அக்கௌண்ட். ஸோ இதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதினதுக்கு அப்புறமா மேட்ச் ஃபண்ட்காக இந்த இயருக்கு நமக்கு 22,500 rupees ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். மேட்ச் ஃபண்ட் 30,000 rupees இன்னர் காலம்ல போட்டு ஆட் ரெசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட் 22,500 rupees போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 52,500 rupees வரும். நெக்ஸ்ட் இதுல இருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. இங்க பேமெண்ட் சைட்ல மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 19,000 கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 19,000 போட்டு 52,500ல இருந்து 19,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 33,500 rupees வரும். இது நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அசெட்ஸ்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஸோ பேமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஃபர்னிச்சர் 20,000 rupees இருக்கு. அண்ட் இயருடைய பிகினிங்ல 40,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 4,500 rupees இருக்கு. இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்னிச்சர் 20,000 rupees போட்டாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்ல 40,000 rupees போட்டாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 4,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் எடுத்துக்கணும். கேஷ் இன் ஹேண்ட்ல 1,500, கேஷ் அட் பேங்க்ல 11,000 rupees இருக்கு. ஸோ அசட் சைட்ல கேஷ் அட் பேங்க் 11,000 rupees போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட் 1,500 rupees போட்டாச்சு. ஸோ அசட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 77,000 rupees வருது.
அண்ட் லைபிலிட்டி சைடில் இருக்க இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணால் 77,000 rupees வருது. ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.